இப்போ பிரபல தொலைக்காட்சியில் இரவு 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் 3 முடிச்சு. இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதத்துலேயே ரசிகர்களிடையே நல்லா கவர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகருடைய பயோகிராஃபியும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 முடிச்சு சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய நிஜ பெயர் நியாஸ் கான். இவருடைய அப்பா பேர் ஜாஃபர், அம்மா பேர் சபியா பிபி. இவர் ஜூலை 21, 1987 கேரளாவில் இருக்க கொல்லத்தில் பிறந்திருக்காரு. கேரளாவில் இருக்க கேஹெச்எஸ் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சிருக்காரு. அதன் பிறகு பெங்களூரில் இவர் பிபிஏ படித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர் காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் இவருக்கு நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதனால் பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டு அதன் பிறகு தான் நடிக்க வந்திருக்காரு. அதாவது சீதனம் அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான் சின்னத்திரைக்கு நடிகராக அறிமுகமானார் நியாஸ் கான் அவர்கள். இவர் மலையாளம், கன்னடம் என பல மொழி சீரியலில் நடிச்சிருந்தார். அதன் பிறகு தான் தமிழ் சீரியலில் நடிக்க வந்தார். தமிழில் பொண்ணுக்கு தங்க மனசு, மந்திர புன்னகை, சண்டைக்கோழி, பூவே செம்பூவே, புது புது அர்த்தங்கள் என பல சீரியலில் அவர் நடிச்சிருக்காரு. இவர் பல சீரியல் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த சீரியல்டா அது புது புது அர்த்தங்கள் சீரியல் தான். புது புது அர்த்தங்கள் சீரியலில் இவர் சந்தோஷ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இந்த சீரியலில் இவருடைய அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை தேவயானி மட்டும் நடிச்சிருந்தாங்க. புது புது அர்த்தங்கள் சீரியல் செட்டிலே இவருக்கு ஃபேவரட்டான பர்சன்டா அது தேவயானி மேடம் தானா. நியாஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அடிக்கடி தேவயானி மேடமோட எடுத்து புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை உடம்பு பார்த்துருக்கோம். நியாஸ் அவர்கள் ஸ்ருதி சந்திரசேகர் என்பவங்களை காதலிச்சு பெற்றோர் சம்மதத்தோட செப்டம்பர் 8, 2019 திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. நீங்கள் 3 முடிச்சு சீரியலில் விரும்பி பார்ப்பீங்களா? 3 முடிச்சு சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நியாஸோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.